இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களை எத்தனை பேர் சாப்பிடும்போது கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றீங்க? ஆனால் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. காமனாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி நல்லா கருகருன்னு வளரும், முடி கொட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக தரும். கருவேப்பிலை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லது, அதை ஜூஸாக குடித்தாலும் நல்லது. இன்னும் ஒரு சில பொருட்களோடு சேர்த்து அதை சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல கருவேப்பிலையே நாங்கள் சாப்பிட மாட்டேன்றோம், அதுக்கப்புறம் எப்படிமா மற்ற பொருட்கள் எல்லாம் நாங்கள் சேர்த்து சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் சமையல் செய்யக்கூடிய பெண்கள் கருவேப்பிலை கண்டிப்பாக உங்களோட உணவுப் பொருட்களில் சேர்த்துக்கோங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க அதை ஒதுக்கி வைக்காம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய குழம்புலையும் சரி பதார்த்தங்களையும் சரி தக்காளியை அரைக்கும் பொழுது இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் அரைக்கும் பொழுது நல்லா ஒரு 2-3 இனுக்கு இருக்கிற மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சு உங்களோட கிரேவி ஆகட்டும் குழம்பாகட்டும் நீங்கள் செய்யும் பொழுது அதில் கருவேப்பிலை இருக்கிறதே தெரியாமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கான அந்த சத்துக்கள் கரெக்டாக அவங்க உடம்புக்கு போய் சேர்ந்துடும். ஒரு பொருளும் ஃப்ரீயா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டோம். அதே மாதிரிதான் இந்த கருவேப்பிலையும் நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. சமையல்ல டெய்லி அதை அரைச்சு சேர்த்துக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்போ கருவேப்பிலை அதிகமாக கிடைக்குதோ அதை ஒன்று வெயில்ல காய வச்சோ இல்லை அப்படின்னா கடாயில நல்லா வறுத்துட்டு கூட மிளகு சீரகம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சமையல்லையும் நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கலாம். என்னைக்காவது நீங்கள் குழம்பு செய்யாத சமயங்களில் சாப்பாட்டில் அந்த கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிட்றதும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலையை தனியாக சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அது கூட இன்னும் ஒரு சில பொருட்களை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்களா? இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு, நான் அதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன்.